Hello friends, welcome to Easy Quick சமையல். இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸ்கூல் ஓப்பன் ஆகிடுச்சு. இன்னைக்கு டே 1ல் நான் இன்னைக்கு ஸ்கூலுக்கு பேக் பண்ண ரெசிபி தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். காலிஃப்ளவர் ஃப்ரையும் வெஜிடபிள் ஃப்ரை ரைஸும் இன்றைக்கி பேக் பண்ணி ஸ்கூலுக்கு அமுச்சு விட்ருக்கேன். வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெஜிடபிள் ஃப்ரை ரைஸ் பண்ணுறதுக்கு எடுத்துருக்கின வெஜிடபிள் பார்த்தோன்னா ஒரு கேரட்டு, கொஞ்சோண்டு பீன்ஸு, ஒரு சின்ன பீஸ் கேபேஜு, கொஞ்சம் பன்னீர் பீசஸும் எடுத்திருக்கேன். ஒரு 6 பல் பூண்டு எடுத்திருக்கேன். ஒரு 4 பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். இப்போ பன்னீர் நம்ம மேக்னேட் பண்ணி வைக்கணும். இப்போ பன்னீரில் நம்ம மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் தான் சேர்த்துருக்கேன். மிளகாத்தூளும் சேர்த்து 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது ஒரு பக்கம் மேக்னேட் பண்ணி ஒரு 10-15 நிமிஷம் இருக்கட்டும். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு பேன் ஹீட் ஆனதுமே நம்ம கீயோ பட்டரோ இல்லைனா ஆயிலோ எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் 2 டீஸ்பூன் கீ சேர்த்துருக்கேன். கீ நல்லா ஹீட் ஆகட்டும். ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்ச பூண்டு அதை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகட்டும். அதுக்கப்புறமா நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாவும் சேர்த்து கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இது கொஞ்சம் ஃப்ரை ஆனதுமே நம்ம எல்லா வெஜிடபிளும் சேர்க்க போகிறோம். பூண்டும் பச்சை மிளகாவும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்ச வெஜிடபிள் சேர்த்துக்கலாம். கேரட்டு, அப்புறமா பீன்ஸ் ஒரு கப்பு, ஒரு கப் அளவுக்கு கேபேஜும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த எண்ணெயிலே நல்லா வெந்துடும். கொஞ்சம் வதக்கின பிறகு வெஜிடபிளுக்கு தேவையான உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். உப்பு நான் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கூடிய குறைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ இது கொஞ்சம் வெந்திருக்கு. இப்போ நம்ம சாஸு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸு சேர்த்துக்கிறேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸு அதுவும் நான் சேர்த்துக்க போகிறேன். ஃபைனலாக கொஞ்சம் டொமேட்டோ கெச்சப் அது நம்ம சேர்த்து இது கொஞ்சம் நல்லா குக் ஆகட்டும். இன்னொரு பேன் வச்சு நம்ம மேக்னேட் பண்ணி வச்சா பன்னீரும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பேன் ஹீட் ஆகிடுச்சு. 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டிருக்கேன். ஆயில் ஹீட் ஆனதுமே நம்ம மசாலா போட்டு வச்சா பன்னீரும் சேர்த்து 1 நிமிஷம் நம்மளை குக் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ண அவசியம் இல்லை. இது ரெடி ஆகிடுச்சு. இப்போது வெஜிடபிளோடு சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பன்னீரும் வெஜிடபிளும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வீட்டில் வேக வச்ச ரைஸு இதில் சேர்த்துக்க போகிறோம். நான் நார்மல் ரைஸ் தான் வேக வச்சு எடுத்துருக்கேன். இப்போ இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் 1.5 கப் அளவுக்கு ரைஸ் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு 1 கப் அளவுக்கு ரைஸ் போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ண பிறகு இன்னொரு 1/2 கப்பு ரைஸு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த டைமில் நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கோங்க. கம்மியாக இருந்தானா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்தது காலிஃப்ளவர் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். காலிஃப்ளவர் கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இப்போ காலிஃப்ளவர் சுடு தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. நல்லா ட்ரை பண்ணி எடுத்து இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். 1.5 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்க போகிறேன். இப்போ கடலை மாவும் சேர்த்தாச்சு. அடுத்தது கார்ன்ஃப்ளவர் மாவு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அதே மெஷர்மெண்ட்டில் 2 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவும் சேர்த்துக்கலாம். இப்போ இதோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ கரம் மசாலா தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஆயில் ஹீட் ஆன வரைக்கும் மேக்னேட் ஆகட்டும். இப்போ இது நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம்.
இப்போ இது ஃப்ரை பண்ணி வைக்கிறதுக்கு நம்ம ஒரு பேனில் ஆயில் போட்டு நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ ஒன்றா போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் தான் டைம் இருக்கும். சீக்கிரமாக காலிஃப்ளவர் வெந்துடும். இது ஃப்ரை பண்ணும்போது ஒரு சைடு ஃப்ரை பண்ணி எடுத்த பிறகு இன்னொரு சைடு வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ ஃபைனலாக வந்து நீங்கள் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டோன்னா இன்னும் நல்லா மணமாகவும் இருக்கும். இப்போ ஃப்ரை பண்ணி ஆயிடுச்சு. இதெல்லாமே வந்து இன்னொரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றி எடுத்துக்கலாம். இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸுக்கு நம்ம ரெசிபி ரெடி பண்ணியாச்சு. நாளைக்கு என்ன லஞ்ச் பாக்ஸுக்கு ரெசிபி வேணுன்றதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக வாழுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.